வணக்கம். எல்லாரும் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அது என்ன அப்படின்றது தெரியுமா? ஏன் அந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா டாஸ்மாகில் வாங்குறாங்கன்னு தெரியுமா? வாங்க பார்ப்போம். அந்த 10 ரூபாய் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ் 200 வச்சுங்க குவார்டர். 200 வாங்குறது மட்டும் இல்லாமல் 210 ரூபாவா டாஸ்மாகில் வாங்குவாங்க. எதுக்கு அந்த 10 ரூபாய் அப்படின்னா, நீங்கள் அந்த பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து டாஸ்மாக்லேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 10 ரூபாவை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு பாட்டில் பைபேக் ஸ்கீம். அந்த டாஸ்மாக் பாட்டில்ஸை அங்கங்கே நீங்கள் போட்டுறக்கூடாது, அதனால் சுற்றுப்புறம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுது. பட் இதுவே ஊழலுக்கு வழிவகுக்குது. என்ன நடக்குது நிறைய இடத்துல அப்படின்னா, அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாயை வசூல் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 10 ரூபாவை இவங்களே பாக்கெட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, கணக்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டில்ஸ் எல்லாம் கன்சியூமர்ஸ் கொடுத்த மாதிரி 2 ரூபாய் 3 ரூபாய் காயலாங்கடையில் வாங்கிட்டு ஒரு பாட்டிலுக்கு 8 ரூபாய் இவங்க லாபம் சம்பாதிப்பாங்க. 10 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க, 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு இவங்க கை காசை போட்டு கைலாங்கடையில் இருக்கிற பாட்டில் பழைய பாட்டிலை வாங்கி அதை கணக்கு காட்டிட்டு 8 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு இவங்க அடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஊழல்கள் நடக்குது. ஸோ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஊழலோட ஊற்றுக்கண்ணா இருக்கிறதுனால தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிடுங்க, அமௌண்ட் ஆன்லைனில் பே பண்ணி ரிசிப்ட் வாங்கி அதை கொண்டு போய் டாஸ்மாக் அவுட்லெட்டில் காட்டி நீங்கள் உங்கள் இதை வாங்கிக்கலாம். அப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் இதை கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. பார்ப்போம் அரசு என்ன நடவடிக்கை இதில் எடுக்கிறாங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஒளிதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஃபுல் வீடியோ, இந்த டாஸ்மாக் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ஃபுல் வீடியோவை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.